ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண போஸோட மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவங்க என்ன மைண்டில் நினச்சிட்ருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணும் தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது போஸ்டல் ரீடிங் வேணால் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. போஸ்டில் ஹீலிங் வேணும், ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், அதுலேருந்து வெளியே வரணும், பீஸாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, Seven of Cups, okay. Queen of Cups. Page of Cups. Knight of Cups. The Hierophant, okay. Death, Temperance, Knight of Cups, Queen of Pentacles, Ten of Wands, Nine of Pentacles, Hanged Man. Okay. Bottom of the deck, Seven of Swords. Okay. இன்னைக்கு வீடியோல இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மைண்டை என்ன ஓடிட்டுருக்கு, அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, அவங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெசினேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர சேடாக இருக்கிறீங்க, பயங்கர டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி டயர்டாக இருக்கலாம், இல்லைன்னா எனர்ஜெட்டிக்கலி டவுனாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை டவுன் ஆக்கியிருக்கலாம், இல்லைன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் வந்த பிறகு நீங்கள் டவுன் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக ஸ்நேகிக்கிறீங்க, இவருக்கு ஒரு ஆஃபர் நீங்கள் பண்ணிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் அதுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஆஃபரை மேபி வாங்கியிருக்கலாம், பட் இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கே கொடுத்துட்டல. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, மூவ் ஆன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்சனோட தாட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கலாம், நீங்கள் நேம்ஸ் பார்த்துட்டே இருக்கலாம், இல்லை இந்த பர்சன் ட்ரீமில் வந்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் வந்துடலாம். மறுபடியும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்களாக மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஒரு பர்சனோட தாட்டோ இல்லைன்னா இந்த ஒரு பர்சனோட நேமோ இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் வரக்கூடிய நினைக்கும் போது உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க. உங்களோட மைண்டுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் என்ன பண்ணுறதுக்கு, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. பட் எனக்கு இந்த ஒரு பர்சன் என்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் ஓகே. பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது. ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பேசுகிறாங்க, பழகுறாங்க, ஓகே, வர்றாங்க, போகிறாங்க, எல்லாம் ஓகே. பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க வேண்டாம், நான் என்ன பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனில் மறக்கவும் முடியலை. பட் இந்த ஒரு பர்சன் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு கிளாரிட்டி தர மாட்டேங்கிறாங்க. வேறு என்ன பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில், மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு ஃபேஷன்ஸ் எனர்ஜியில் இருக்கலாம், வர வழி இல்லை. இப்போ இருந்து தான் ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, இருந்து தான் ஆகணும், வர வழி. மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்ட் நீங்கள் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம், மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கலாம், சேசிங் எனர்ஜியில் நீங்கள் நிற்கலாம். ஓகே, பட் என்ன நீங்கள் சேசிங் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல, ஒரு கமிட்மெண்ட்டும் கிடைக்கல, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கே கிடைக்கல. நிற்க வேண்டாம்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க.
இந்த ஒரு போர்ஷனோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நமக்கு பாட்டம் ஆஃப் த டேக் நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா சீட்டிங் எனர்ஜி ஆகும். ஓகே, நமக்கு 7 ஆஃப் சோர்ஸாக நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒரு போர்ஷன் உங்களை சீட் பண்ணிட்டு உண்டு, ஷோராக சீட் பண்ணிட்டு உண்டு. ஏதாவது ஒரு நல்லா திங்க் பண்ணி பாருங்கள், இந்த ஒரு போர்ஷன் உங்களை ஏதாவது ஒரு வேலை சீட் பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போர்ஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போர்ஷன் ஒரு பிளேயர் எனர்ஜியில் நின்றுருக்காங்க. பிளேயர் எனர்ஜி மீன்ஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நம்ம சின்ன குழந்தைங்க ஒரு 4 வயசு 5 வயசுக்குள்ள குழந்தைங்களை வந்து கண்ணாம்பூச்சி நம்ம விளையாட விட்டாச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு செவரில் கண்ணை பொத்திட்டே இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா கையை வந்து லைட்டாக வச்சுட்டு ஒளிச்சு பார்க்கும். கையை லைட்டாக ஒழுங்காக பொத்தாமல் ஒளிச்சு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பிளேயர் எனர்ஜி நின்றுட்டு உண்டு. பிளேயர் எனர்ஜி மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஒரு போஸ் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் இருந்திருக்கலாம் சொல்லிட்டேன். அப்போ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆஃப் சுச்சுவேஷனில் வரக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் நீங்கள் எப்படா வருவீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படா நீங்கள் வருவீங்க, எப்படா மெசேஜ் பண்ணுவீங்க, எப்படா கால் பண்ணுவீங்க, ஏங்கிட்டே இருப்பாங்க. அதே நீங்கள் வந்ததும் மைண்டே பண்ண மாட்டாங்க. புரியுதில்ல, நீங்கள் சேசிங் பண்ண இவங்க உங்களை விட்டு ஓடிட்டே இருந்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பிடி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம பிளேயர் எனர்ஜி நம்ம சொல்கிறோம். புரியுதில்ல, எப்படா வருவாங்கன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க, எப்படா மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படா கால் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருப்பாங்க. அதே நீங்கள் வந்ததும் வந்துட்டியா, எதுக்கு வந்த மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, ஏன் நீ இல்லைங்க நான் இல்லைங்க நீ இருக்க மாட்டியா, எதுக்கு என்னை கஷ்டப்படுத்துகிறேன். ஸோ அந்த மாதிரி நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப் அதுதான் நம்ம பிளேயர் எனர்ஜி சொல்கிறோம். அது மட்டும் வந்து ஒரு பர்சன் வந்து நிறைய மைண்ட் கேம் கழிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபுல்லி ப்ளே பண்ணிட்டு உண்டு, ஃபுல்லி மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போசருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆஃபர் உண்டு, நிறைய ஆஃபர் உண்டு. ஆஃபருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பர்சன். மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு ஆஃபர் இருக்கிறனால கூட இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மைண்ட் கேம் கிடச்சிட்டு பிளேயர் எனர்ஜி நின்றுட்டு உண்டு. இன்னொரு விஷயம்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பர்சனுக்கு ஆஃபர் உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா கம்பேர் பண்ணிட்டு உண்டு. எஸ், இதோட எனக்கு இன்னும் நல்ல ஆஃபர் வரும், அது இதை விட பெட்டராக இருக்கும், அது இன்னும் நமக்கு வந்து மேபி அது நமக்கு இன்னும் நிறைய ஆஃபர் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இப்போ ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் பார்க்கக்கூடிய டைம் இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ள என்னென்னா இதை விட எனக்கு இன்னும் நல்ல பெட்டராக வரும், இதை விட இன்னும் பியூட்டியில் ஃபினான்ஷியலாக இன்னும் எனக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டுல்ல. ஸோ அந்த மாதிரி இவர் நின்றுட்டு உண்டு. ஓகே, அதனாலேயே இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு மைண்ட் கொடுத்துட்டு இல்லை. அதனால கூட மேபி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டு இல்லை. அது மட்டும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டில் எப்படி நின்றுட்டுன்னா இவர் வந்து டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணுற ஒரு எனர்ஜியில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. அதனால தான் இவங்க வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக ஒரு மெச்சூரிட்டியை எடுத்துகிட்டு இல்லை, ஒரு இம்மெச்சூரிட்டி லெவலில் இந்த ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இதை விட எனக்கு பெட்டராக கிடைக்கும். பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு அஃபெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். அதனால தான் இவர் வந்து டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியில் இவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுருப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஃபேமிலி இஷ்யூ உண்டு, ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். மேபி 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் காஸ்ட், ரிலீஜியஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு பாரம்பரியமாக ஒரு ஃபேமிலி கல்ச்சர் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு பேர்டு தான் ஃபீல் ஆகிட்டு நமக்கு 10 ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்கு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம், நிறைய கடன்கள் இருக்கலாம், நிறைய சுமைகள் இருக்கலாம் இந்த ஒரு பர்சனுக்கு. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை போர்டு தான் ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஒரு பர்சனுக்கு கெரியர் ஓகே இல்லையா இருக்கும், இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெரியர் இல்லையா இருக்கும், இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஃபினான்ஷியலாக இவருக்கு வந்து கிடைக்கலையா இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு. இந்த ஒரு பர்சனுக்கு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ இந்த ஒரு பர்சன் ரெடி இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ப்ராப்ளம் மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, கெரியர் ஓகே இல்லையா இருக்கும், நிறைய கடன்கள் இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இவங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கமிட்மெண்ட் கொடுக்காம இவங்க ஓடிட்டுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஒரு வகையில் ஆப்ஷன்ஸ் உண்டு, இன்னொரு வகையில் இந்த பர்சனுக்கு ஒரு கெரியர் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து நிறைய கடன்கள் இருக்கலாம். அதனால ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காம இருந்துருக்கலாம். ஓகே,
ஓகே. ஸோ, அதனால இந்த ஒரு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுது இந்த ஒரு கார்டோட எனர்ஜி வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இந்த ஒரு போர்ஷன் வந்து கெரியர் ஓகே இல்ல. இவங்களுக்கு வந்து நெறைய கெரியர் வைஸ் இவருக்கு பிடிச்ச ஒரு கெரியரோ, இல்லைன்னா இவருக்கு பிடிச்சக்கூடிய ஒரு இவங்களுக்கு அந்த மாரி ஒரு வாய்ப்பு இல்லாததுனால, இந்த ஒரு போர்ஷனோட ஃபேமிலி இவங்கள புஷ் பண்ணியிருக்கலாம். நெறைய அலைன்ஸ் இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு இருக்கலாம். அப்போ இந்த ஒரு போர்ஷனோட மைண்டுக்குள்ள என்னன்னா, எனக்கு ஆக்சுவலி இந்த கெரியர் ஓகே இல்லை. பட் எனக்கு ஃபேமிலி கூட நான் வந்து நின்னேன்னா, எனக்கு இப்போ எனக்கு லைஃப்பில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேமிலி பார்த்துப்பாங்க. அப்போ ஃபேமிலி இந்த ஒரு பர்சனுக்கு புதுசாக ஏதாவது ஆஃபரை கொண்டு புஷ் பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் அது வந்து வாங்கியிருக்கலாம். அதனால கூட இந்த மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னு இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும். பட் இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு ப்ராக்டிக்கலாக எப்படி திங்க் பண்ணிட்டோன்னா, ஓகே நான் இப்போ ஃபேமிலி கூட நின்னேன்னா ஃபேமிலி எனக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கும். எந்த சுச்சுவேஷனில் ஃபேமிலி எனக்கு கைவிட மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இவருக்கு எதிர்பார்க்குற ஒரு கெரியர் இல்லை. ஓகே, அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி வந்து ஏன்னா ஃபேமிலி பக்கம் இவங்க நின்றுட்டு ஃபேமிலி ஒரு அலைன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு பர்சன் வாங்கிட்டு அதுதான் சீட்டிங். அது மேபி அதனால கூட இதில் சீட்டிங் எனர்ஜி வந்திருக்கலாம். ஓகே, பட் என்னென்ன ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணிட்டு அது எந்த வேலையும் வேணாலும் சீட் பண்ணிட்டு பட் சீட் பண்ணிட்டு ஷோர். பட் மறந்துட்டுண்டான்னு கேட்டால் நெவர். ஓகே, ஏன்னா நமக்கு சீட் பண்ணிவிட்டு ஓடுறாங்க, பட் திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி மேபி இந்த ஒரு பர்சன் சீட்டிங் பண்ணனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு ஓகே, டோட்லி டெத் ஆகிட்டு நமக்கு டெத்துக்காக நமக்கு டானட்டாகவே வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு மேபி கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு நோக்காடி சுச்சுவேஷனில் இருக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ டெத் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் வந்து ஹேங் ஆகிட்டு நமக்கு ஹேங்க்டு மேன் ஒரு கார்டு வந்திருக்கு, டைரெக்ட்லி வந்துட்டு ஹேங்க்டு மேன் ஒரு கார்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு டெத்தாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. இந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகிட்டு ஏன் ஹேங் ஆகிட்டுன்னா ஓகே, ஏன் ஹேங் ஆகிட்டுன்னா இந்த ஒரு பர்சன் நான் சொன்னல சீட் பண்ணிவிட்டு ஓடிருக்காங்க. பட் டோட்லி மறந்துட்டுண்டான்னு கேட்டால் மறந்துட்டு இல்லை. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு ஏன்னா நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நமக்கு டெம்பரன்ஸ் கார்டு சொல்லும்போது அந்த ஒரு கார்டு வந்து பேலன்ஸ் அண்ட் பேஷன்ஸாகவும் நமக்கு டெம்பரன்ஸ் கார்டு நமக்கு சொல்லுது. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு கொடுத்ததே யூனிவர்ஸ் தான். இந்த 2 பேரும் நீங்கள் மீட் பண்ண வச்சது யூனிவர்ஸ் தான். அந்த ஒரு போஸ்ட் உங்கள் கண்ணில் கொண்டது காட்டினது யூனிவர்ஸ் தான். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டிவைன்லி ப்ரொடெக்டட் ஆகும். டிவைன்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ்னால ப்ரொடெக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே வந்து நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துருக்கலாம். டேரோ கார்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் டேரோ கார்டு பார்க்குறீங்களா இருக்கும், டேரோ கார்டு உங்கள் கண்ணில் பட ஆரம்பிச்சிருக்குமா இருக்கும். இந்த ஒரு அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஓகே, அதனால நீங்கள் டேரோ கார்டு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்த ஒரு போஸ்டரோட நேம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை பற்றியான சயின்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ட்ரீமில் வந்து இருக்கலாம். அந்த ஒரு பர்சனோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். செப்பரேஷன் வந்து மேபி செப்பரேஷன் ஆகி 2 இயர்ஸ் ஆனாலும் ஏதோ நேற்றுக்கு செப்பரேஷன் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இன்னருக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்துட்டு. ஏன்னா இது வந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்சனோட பற்றியான சயின்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் போது உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இங்கே வந்துடுண்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகுறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்கள் மெமரியில் ஸ்டக் மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, அதனால தான் இவங்க ஹேங் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா எப்போவுமே நம்ம நினைக்கிறதா நடக்கும். ஏன்னா இவங்களோட மைண்டுக்குள்ளே என்னென்னா இப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்காக நடக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம நினைக்கிறது இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாமே இங்கே ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்குது. நம்ம ஏதோ நினைக்கிறோம், நடக்கிறது வேறையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம். எனக்கு ஃபீல் ஆகுது.
ஆகுது ஷோராக ஏன்னா நான் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணனால எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே என்னென்னா நம்ம நினைக்கிறதா நடக்கும், நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, நம்ம போடுற பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும் எல்லாம் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே. எஸ் நம்ம தான் எல்லாமே, அப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகிறது நம்ம தான், நம்ம லைஃப் நம்மளோட ரோலில் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே திங்கிங் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஹேங் ஆகிட்டுன்னா இந்த ஒரு பர்சன் வந்து டோட்லி ஸ்டக் ஆகிட்டு ஹேங் ஆகிட்டு என்ன நடக்குது என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் ஏதோ நினைக்கிறேன் பட் நடக்கிறது ஏதோ இருக்குது, என்னதோ நடக்குது, நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் இந்த ஒரு பர்சனை என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை, ஏன் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது. மேபி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் நேம் பார்க்கலாம், இல்லைங்க நீங்கள் அடிக்கடி இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் போயிட்டுருக்கலாம். ஏன் எனக்கு இந்த ஒரு போர்ஷனை பற்றின தாட் வந்துட்டுருக்குது, ஏன் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஸ்பிரிச்சுவலி இந்த ஒரு பர்சன் அவேக்கன் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஹேங் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் எனக்கு என்ன வேணும், ஏன் லைஃப் இப்படி போயிட்டுருக்குது, ஏன் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மேபி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு பர்சனோட லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து நினைக்கிறது எல்லாமே நடந்துருக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் என்லைட்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கலாம். என்ன நடக்குது என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனை கொண்டு வந்து இந்த ஒரு பர்சன் நான் எதுக்கு மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு பர்சனை நான் எப்படி மீட் பண்ணேன், எந்த வேலை மீட் பண்ணேன், எதுக்கு இந்த ஒரு பர்சன் நான் மீட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு, இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்தப்பறம் எனக்கு என்ன மாற்றம் நடந்துச்சு, ஏன் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. மேபி எனக்கு இது யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனை எங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து விட்டதா, அதனால தான் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலையா, இது எனக்கு இல்லைங்க இந்த ஒரு பர்சன் எனக்கு யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும்னு எனக்கு ஆல்ரெடி என் தலையில் எழுதி வச்சுட்டாங்களா, அதனால தான் இந்த ஒரு பர்சனோட தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்கா, என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு. ஓகே, அவேக்கன் ஆகிட்டு மீன்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு தெரியுது இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சன். இந்த ஒரு என் ஹார்ட் மேபி என்னோடய ஹார்ட் வந்து இந்த ஒரு இப்போ நமக்கு சொல்லுவோம்ல, இப்போ கண் இருக்கிற சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அழகாக இருக்கிறவங்களோ அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம கண்ணு அந்த மாதிரி தான் பார்க்கும். மைண்டு மேபி ப்ராக்டிக்கலாக யோசிக்கும், அவங்கக்கிட்ட பணம் இருக்கா, வசதியே இருக்கா, அந்த மாதிரி நம்ம மைண்டு யோசிக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் நம்மளோட ஹார்ட் அந்த மாதிரி யோசிக்காது. நம்ம ஹார்ட் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர் அவங்கக்கிட்ட இருக்கா, ஒரு நல்ல ஆன்மாவா, அது மட்டும் தான் நம்ம ஹார்ட் எதிர்பார்க்கும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனுக்கு ஹார்ட் உங்களே தான் இந்த ஒரு ஹார்ட் திங்க் பண்ணுது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஐடியா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனோட மைண்டுக்குள்ளே வரல, திங்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு பர்சன் வேணும், என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் இன்றைக்கி யூனிவர்சிட்டி கொடுத்த ஒரு பர்சன் தான், ஒரு அவேக்கன் ஆகிட்டு உண்டு, இந்த ஒரு பர்சன் வேணும், இந்த ஒரு பர்சன் ஆஸ்பெக்ட் பண்ணணும், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு. ஓகே, பட் பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான கார்டு நமக்கு இங்கே வரலாம். கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்னேன், இந்த ஒரு பர்சன் அவேக்கன் ஆகிட்டு இந்த ஒரு பர்சனுக்கு மேபி ஒரு கிளாரிட்டி கிடச்சிட்டு இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் கண்டிப்பாக என் லைஃப்பில் வந்தே ஆகணும். ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு மேபி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், எவ்வளோ ஆஃபர் இருக்கலாம், பட் இந்த ஒரு பர்சனோட ஹார்ட், இந்த ஒரு பர்சனோட சோல் ஆசைப்பட்டது என்னது உங்களே தான். ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு ப்ராக்டிக்கலாக இருந்த ஒரு பர்சன் தான் இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக இருந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக மாறியிருக்காங்க. மேபி இந்த ஒரு பர்சன் சுத்தமாக ஒரு நான் சொல்லியிருக்கேன் பிளேயர் எனர்ஜியில் நின்றுட்டு ப்ராக்டிக்கலாக இருந்துட்டு எமோஷ்னலாக இவங்க திங்க் பண்ணிட்டு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க, நீங்கள் வேணும், என் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஓடிட்டுருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணணும்னு ஓடிட்டுருக்குது. எஸ், மேபி வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு ஒய்ஃப் மெட்டீரியலாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபர், ஒரு கப்பை உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும். ஏன்னா நமக்கு கிங் ஆஃப் கப்ஸாக வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி இவர் கிங்கி தான். ஓகே, ஒரு கையில் ஒரு கப்பு வச்சுட்ருக்காங்கல்ல, கிங் ஆஃப் கப்ஸ். இது ஒரு பர்சன் மைண்டுக்குள்ளே இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னா உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், அதுதான் ஓடிட்டுருக்குது. அது மட்டும் நமக்கு நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஒரு பர்சன் ஒவ்வொரு நைட்டு தூங்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், எப்படி ஆஃபர் பண்ணணும், எந்த வேலையும் ஆஃபர் பண்ணணும், அதை பார்த்தா மைண்டு ஓடிட்டு இருக்குது. ஃபுல்லாக மைண்டில் இதுதான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் அவேக்கன் ஆகிட்டு உண்டு, இந்த ஒரு பர்சன் கிளாரிட்டி கிடச்சிட்டு உண்டு.
இந்த ஒரு பர்சன் தான் என்னோட இதயம் இந்த ஒரு பர்சனை மட்டும் தான் அஸ்பெக்ட் பண்ணுது, இந்த ஒரு பர்சன் தான் என் லைஃப்பில் வேணும்னு இவர் அஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு கப்பை ஆஃபர் பண்ணணும், எப்படி ஆஃபர் பண்ணணும், பட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான கார்டு நமக்கு வரவே இல்லை. பட் என்னோட பர்சனல் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கப் ஆஃபர் பண்ணணும். மேபி இவருக்கு மேபி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்கிறதுனால கரண்ட் சிச்சுவேஷன் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு கார்டு நமக்கு இங்கே வராமல் இருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்களா, இல்லை ஏதாவது கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா கரண்ட் சிச்சுவேஷன், ஏதாவது கம்யூனிகேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, Queen of Wands. ஓகே, 4 of Cups. Okay, yes, King of Swords. Thank you universe. ஓகே, ஷோராக அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா நம்ம கிங் ஆஃப் சோர்ஸ்னு ஒரு கார்டாக வந்துட்டு, ஸோ இந்த ஒரு கார்டு வந்தாலே கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, ஷோராக எடுப்பாங்க. பட் ரொம்ப கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன், பயங்கரமாக ப்ரில்லியண்டாக இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் பார்த்து ஒன்றும் உங்களால் ஃபீல் பண்ண முடியாது, இவங்க என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஓடிட்டுருக்கு, எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. எப்போவுமே சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கும். அவங்களோட மைண்டை பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. கிங் ஆஃப் சோர்ஸ் கார்டு வந்து இந்த பர்சன் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, பட் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். கரண்ட் சிச்சுவேஷனில் டோட்லி ஸ்டக்காக ஹேங் ஆகி நிற்கிறாங்கன்னா சொன்னேன் இல்லை, வெறும் டோட்லி ஹேங் ஆகிட்டு உண்டு. எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வரும்போது இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னா, நீங்கள் குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் வரணும், கோயிங் வித் ஃப்ளோ சிச்சுவேஷன் நீங்கள் வரணும். ஓகே, மேபி கரண்ட் சிச்சுவேஷன் நீங்கள் நான் சொன்னேன், உங்களோட எனர்ஜி பயங்கர சேடாக இருக்குது, பயங்கர டிப்ரெஷனாக இருக்குது, லோ எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் லோ எனர்ஜியில் நீங்கள் இருக்கும்போது ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகாது, மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை எனர்ஜியில் வரக்கூடிய டைமில் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபிளான காரியம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி வருவாங்க. அப்போ நீங்கள் ஹை எனர்ஜிக்கு வரணும், நீங்கள் கோயிங் வித் ஃப்ளோ சிச்சுவேஷன் வரணும், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும், செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களே நீங்கள் ஃபோக்கஸ் ஆகணும், உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், பாசிட்டிவாக வச்சுக்கணும். யூனிவர்ஸை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய டைம் நீங்கள் ஹை எனர்ஜிக்கு வருவீங்க. நீங்கள் ஹை எனர்ஜிக்கு வரக்கூடிய டைம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க, மஸ்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, இந்த ஒரு பர்சனை சுத்தமாக மைண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஒரு பர்சனை சுத்தமாக மைண்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும், ஸோ உங்களை நீங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும். புரியுதுல்ல? உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகணும், செல்ஃப் லவ் பண்ணணும். இந்த ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ சேடாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனாக இருக்கிறீங்க, லோ எனர்ஜியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒன்றும் அட்ராக்ட் ஆகாது, நீங்கள் அங்கேயே தான் இருப்பீங்க. சேடாகி டிப்ரெஷனாகி அங்கேயே தான் இருப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சுன்னா, நம்ம பழைய காலத்தில் நம்ம அம்மா அப்பா எல்லாம் சொல்லி ஒரு டைலாக் பார்த்துருப்போம்ல. ஸோ எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கணும், அப்போ தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. நீ சேடாக இருந்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சொல்லி கேள்விப்பட்டு, எப்போவுமே அழுதுட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் அழுதுட்டுருக்காத, ஃபீல் பண்ணாத, ஏன்னா எப்போவுமே அழுதுட்டு இருந்தீங்கன்னா வீடே துக்க பிடிச்ச மாதிரி இருக்கும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. அதே மாதிரி தான் சேடாக டிப்ரெஷன் ஆகி ஒரு டைமில் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே சேடே அதே டிப்ரெஷனை நீங்கள் மறுபடியும் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. அதே நீங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மனுஷனாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ வலி இருந்தாலும், எவ்வளோ வேதனை இருந்தாலும் அதெல்லாம் ஓகே இருக்கட்டும், அது யாருக்கு தான் இல்லை. மனுஷன் அப்புறம் தான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ப்ராப்ளம் இருக்கும். பட் அதெல்லாம் இருந்தாலும் அதை லெட் கோ பண்ணுங்கள். அந்த ஒரு விஷயத்தை லெட் கோ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சமாக உங்களை சந்தோஷமாக வைக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உங்களை சுற்றி சந்தோஷமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். புரியுதுங்களா? சேடாக இருந்தீங்க, டிப்ரெஷனாக இருந்தீங்க, மறுபடியும் அதே சேடாக அதே டிப்ரெஷனில் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை, கஷ்டம் இருக்கும். பட் ஓவர்டேக் பண்ணணும் நம்ம எல்லாத்தையும். நீங்கள் ஒரு கஷ்டம் நமக்கு வந்துட்டு சொல்லிட்டு நீங்கள் அதே இடத்துல இருந்து அங்கேயே தான் நிற்பீங்க. அது ஓவர்டேக் பண்ணுறதுக்கான எனர்ஜி கிடைக்காது. அது ஓவர்டேக் பண்ணுறதுக்கான உங்களுக்கு எனர்ஜி வேணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஓகே ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, நெக்ஸ்ட் நம்ம போயிட்டே இருக்கணும். அதே கஷ்டத்தில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு நின்றுட்டிங்கன்னா இனி வரக்கூடிய கஷ்டத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ அதனால சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஹை எனர்ஜி கிடைக்கும். ஹை எனர்ஜியில் நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் தான் உங்களுக்கு ஃபேவரபிளான விஷயங்கள் அட்ராக்ட் ஆக ஆரம்பிங்க. அப்போ தான் இந்த ஒரு பர்சன் அட்ராக்ட் ஆக கிட்ட வருவாங்க.
இப்போ உங்ககிட்ட ஒருத்தங்க வந்து நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறீங்க, சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, லைஃப்பை அடிப்பொலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தானே ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்காங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க, போய் பேசணும்னு ஒரு எண்ணம் தோணும். எப்போவுமே சேடாக இருக்கிறீங்க, அழுதுட்டு இருக்கிறீங்கன்னா உங்ககிட்ட யார் வருவா? பேய் கூட வராது, ஓடிடும். புரியுதில்ல? ஸோ அதனால் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு ஹை எனர்ஜி இருக்கிற ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரன்ஸ் ஒரு கார்டு வந்து. ஸோ டெம்பரன்ஸ் கார்டு சொல்லும் போதே பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவசரப்படாதுங்க, சும்மா கால் பண்ணிகிட்டு இருக்காதுங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காதுங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் உங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதான் நமக்கு டெம்பரன்ஸ் கார்டு. அதனால தான் நமக்கு இந்த ரிலேஷிப்பில் லேட் ஆகுது. இந்த ரிலேஷிப்பில் லேட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு பேஷன்ஸ் தான் என்னென்னு காட்டி கொடுக்குறாங்க. புரியுதுல்ல? ஏன்னா நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆக்ஷன் எடுத்து டயர்டாகி லாஸ்ட் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு பேஷன்ஸ் தான் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த ரிலேஷிப்பில் கண்டிப்பாக பேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம எத்தனையோ பேர் நமக்கு அடைந்து வந்திருக்கோம், கரெக்டாக? பட் நம்ம லைஃப்பில் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம், ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாருமே கடந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டுருக்கோம். பட் நம்ம லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க கிட்ட கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம லைஃப்பில் வராங்க. அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், அவங்களும் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம லைஃப்பில் வர்றாங்க. புருஷனாக இருந்தால் கூட அவங்களும் ஒரு 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 பாதிக்கு அப்புறம் தானே வர்றாங்க. நம்ம பிறக்கும் போதே நம்ம புருஷனை கொண்டு ஒன்றும் வரல, ஒரு லவ்வரை கொண்டு ஒன்றும் வரல. எல்லாருமே நம்ம லைஃப்பில் பாதியில் தானே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் யாருமே நம்ம லைஃப்பில் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ஒரு லெசன்ஸ், அவங்களால நமக்கு ஒரு சில லெசன்ஸ் தான் கிடைக்குது. அவங்க கிட்ட சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக நம்ம லைஃப்பில் வந்து எல்லாருமே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம கூட யாருமே நிற்கிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் லைஃப்பில் யார் வரணும், உங்களை விட்டு எப்போ யார் போகணும்னு முடிவு பண்ணது யூனிவர்ஸ் தான். நீங்கள் இப்போ ஆசைப்படுறீங்க, ஓகே, நீங்கள் ஆசைப்படுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க, அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் டைம் எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்க எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணி நீங்கள் கிடையாது, யூனிவர்ஸ் தான். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களால் யாரையுமே பிடிச்சு வைக்க முடியாது. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ப்ரேயர் பண்ணாலும், என்ன தான் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், உங்கள் லைஃப்பில் எப்போ ஒருத்தவங்க வரணும்னு முடிவு பண்ணுறது யூனிவர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிலேஷிப் வந்து நான் சொன்ன மாதிரி யூனிவர்ஸ்லி ப்ரொடெக்டட் ஆகும். ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அது இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுக்கும்போது நமக்கு அதில் பிளாக்கேஜ் இருக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா நீங்கள் யூனிவர்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. பட் நம்ம ஹை வைப்ரேஷனில் இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், நம்ம வந்து நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கணும். அப்போ அந்த டைமில் அது சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகி வரும். அப்போ யூனிவர்ஸ் நமக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பிளாக்கேஜ் வைக்காதுங்க. சேடாக டிப்ரெஷனாக நெகட்டிவிட்டியாக இருந்து அதில் ஒரு பிளாக்கேஜ் வைக்காதுங்க. யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டை வாங்குறதுக்கு ரெடியாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வீடியோ யாருக்கா ரெசினேட் ஆகினா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.